கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். சபையினுடைய ஆரம்பத்துல தேவன் எதை குறித்து பேசினார்? எழுப்புதலை குறித்து பேசினார். எழுப்புதலை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடுக்கடுக்கான ஸ்டெப்பான 4 சத்தியங்கள் என்னன்னு சொல்ல முடியுமா? 4 லயன், 4 ட்ரூத், 4 ஸ்டெப் சொல்ல முடியுமா? எழுப்புதலை குறித்ததான புரிதல்கள், எழுப்புதலை குறித்ததான சத்தியங்கள். எழுப்புதல்லாம் என்னன்னு சொன்னார் ஆண்டவர் முதல்ல? எழுப்புதலுடைய அடையாளம் என்ன? அறிகுறி என்ன? சிம்டம்ஸ் என்ன? எப்படி இருக்கும்? எழுப்புதல்னா அது எப்படி இருக்கும்? எழுப்புதல் காலம்ங்கிறது புரட்சியின் காலம், ஒரு பரபரப்பின் காலம், விறுவிறுப்பின் காலம். அசம்பந்தமா இருக்காது, ஏனோதானோன்னு இருக்காது. எங்கும் பரபரப்பு, எதிலும் பரபரப்பு, ஒரு விறுவிறுப்பு. அதான் எழுப்புதல் காலம். இப்போ எழுப்புதல் காலம் இப்போ நடக்கலை. இப்போ இருக்கிற மீட்டிங்கை வச்சு நம்பிவிடாங்க. இது எழுப்புதல் காலம் இது கிடையாது. எழுப்புதல் காலங்கிறது ஜீசஸ். எழுப்புதல் காலங்கிறது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். அதான் எழுப்புதல் காலம். அதான் கரெக்டாக உட்காரும். அதுதான் எழுப்புதல் காலம். அதனால் புரட்சி வெடிக்கும், கிளர்ச்சி வெடிக்கும், பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் நடக்கும், எல்லாமே நடக்கும். அதான் பேதுருவை ஜெயிலிருந்து தூதனே வந்து விடுவிக்கிறது நடக்கும் எழுப்புதல் காலத்தில். அதே எழுப்புதல் காலத்தில் யாக்கோப்பு பட்டயத்தினால வெட்டப்பட்டு சாகிறது நடக்கும். அதே எழுப்புதல் காலத்தில் அனனியா சப்பீரால் சாகிறது நடக்கும். அனனியால் சப்பீரால் சாகிறது எந்த காலத்தில் செத்தாங்க? எழுப்புதல் காலத்தில் தான் அவங்க செத்தாங்க. பாசிட்டிவ் மட்டும் பேசக்கூடாது, நெகட்டிவ் ஷார்ப்பாக நடக்கும். இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் இப்படி இருக்கும். கர்த்தர் நல்லவர். இதுதான் எழுப்புதல் காலத்தினுடைய அடையாளங்கள், சிம்டம்ஸ். இப்படி தான் இருக்கும். இப்படி இருந்தால் தான் நீங்கள் எழுப்புதல் ஒத்துக்கணும். ஒரு மீட்டிங்கை போட்டு ஒரு இதை போட்டு அப்படி கூட்டம் ஓடிடுச்சுன்னா நம்பிடக்கூடாது. ஓ எழுப்புதல், நோ, இப்படிலாம் ஏமாறக்கூடாது. எழுப்புதல் காலம் அடையாளம் கூட பைபிள் எழுதப்பட்டிருக்கு. சரிங்களா? அந்த ரியல் எழுப்புதலை தான் வாஞ்சிக்கிறோம், ஒரிஜினல் எழுப்புதல். அப்புறம் என்ன சொன்னாரு? 4 ஸ்டெப், 4 பாயிண்ட். தேவன் எழும்பாம எழுப்புதல் இல்லை. சொல்லலாமா? தேவன் எழுப்புதல் கிடையாது. 2வது பாயிண்ட் என்ன சொன்னாரு? ட்ரூத்து. நாம என்ன செஞ்சோம் அவரை எழுப்ப நம்மளால முடியாது. ஃபர்ஸ்ட் தெரியும், செகண்ட் ஒத்துக்க மாட்டோம். தெரியாது இல்லை, ஒத்துக்க மாட்டோம். நாம என்ன செஞ்சோம் அவரை எழுப்ப நம்மளால முடியாது. எதுக்கும் அவர் அசைய மாட்டார், மசிய மாட்டார். தான் கரெக்டான வார்த்தை. உங்களுக்காக இத்தனை பேர் கூடி ஜெபிக்கிற ஆண்டவரை எழும்புங்க, எழும்ப மாட்டாரு, எழும்ப மாட்டார். நம்பர் 3, எழுப்புதலுக்காக தேவன் குறிச்ச காலம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவராவே எழும்பிடுவாரு, எழும்பிதான் தீருவாரு. ஆமேன். இது எத்தனாவது சத்தியம்? 3வது சத்தியம். எழுப்புதலை அடுக்கடுக்கா புரிய வேண்டிய, ஸ்டெப்பா புரிய வேண்டிய ட்ரூத் இது. இதெல்லாம் ஒரு நாள்ல எனக்கு கற்றுக் கொடுக்கல, வருஷ கணக்கில் தான் போச்சு. இது முதல்ல ஒரு பாயிண்ட், அப்புறம் 6 மாசம் இன்னொரு பாயிண்ட், அப்புறம் 9 மாசம் கழிச்சு இன்னொரு பாயிண்ட். இப்படி தான் வந்தார். எடுத்தோன்னே வராது, எனக்கு ஸ்டெப்பே வராது.
மூணாவது என்ன சொன்னாரு? எழுப்புதல் காலம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவராவே எழும்பிடுவாரு. யாரும் சொல்ல வேண்டியதில்லை. நம்பர் 3. நம்பர் 4, கன்க்ளூஷனுக்குள்ள வாங்க. முடிவுக்குள்ள வர வேண்டிய ட்ரூத்து. அப்ப எழுப்புதல் காலம்தான் அவரை எழுப்ப முடியுமே தவிர நாம அவரை எழுப்ப முடியாது. நாம எழுப்ப முடியாது. இதை ஏத்துக்கிட்டாலும் சரிதான், ஏத்துக்கலனாலும் சரிதான். ட்ரூத் இஸ் ட்ரூத். இதான் சத்தியம். இயேசுவின் எழுப்புதல் காலம் ஜெபிச்சா வந்துச்சு. எத்தனை பேரு இந்த எழுப்புதலுக்காக ஜெபிச்சாங்க. எப்பயும் போல போயிட்டு இருந்தது. இயேசு எழும்பிட்டார், எழுப்புதல் காலம் வந்துருச்சு. அப்போஸ்தலர்களுக்கே தெரியாது இப்படி ஒரு ஊழியத்தை நம்ம பண்ண போறோம்னு. அன்னி பாச வரப்போது மேல் வீட்டாரில் ஆவியார் எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. வர்றான்னு தெரியும். ஆவியின் அபிஷேகம் உங்களுக்கு இருக்கு, எருசலேமிலே காத்திருங்கள், இதுதான் அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரிலாம் நடந்துருமா தெரியாது. இப்படிலாம் வருவாரா தெரியாது. அக்கினிமயமான நாவுகள் அது எதுவுமே தெரியாது. எதையுமே இயேசு சொல்லலை. அமர்ந்துனுங்க, காத்திருங்க, ஓவர் வந்துச்சா. இப்படி அக்கினிமயமான நாவுகள் தங்க மேல அமர்ந்து இப்படி ஒரு அந்நிய பாஷை பேசி அதை அந்த ஜனங்கள்லாம் கேட்டு ஆச்சரியப்பட்டு பேதுரு நடுவே எழும்பி பிரசங்கம் பண்ணி இப்படி 1000 பேருமா வருவாங்கட்டு பேதுருக்கே தெரியாது. தான் எழுப்புதல் காலம். எழுப்புதல் காலம் எப்படி இருக்கும்னா அந்த எழுப்புதல் காலத்துல ரோல் பண்ண இருக்கிறவங்களுக்கே அது தெரியாது. அது பேர் தான் புரட்சி. அது பேர் தான் சடனா நடக்கிறது. எல்லாம் நடக்கும். ஆமேன். இதைத்தான் நான் வாஞ்சிக்கிறேன். இந்த ஒரிஜினல் எழுப்புதல். எழுப்புதலை நடப்பிக்கிற பேதுருக்கே எழுப்புதல் காலம் எப்பன்னு அவன் தெரியாது. நடக்க தான் தெரியுது. எழுப்புதல் காண்டாதே தெரியுது. புரட்சி வெடிக்குது. ஆமேன். கர்த்தர் நல்லவர். அதனால எழுப்புதலை குறித்த ஒரு அருமையான ட்ரூத்து. ஆக்சுவலாக அது ஊழியர்களுக்கு தான் தெரிய வேண்டியது. யார் தெரியணும்? ஊழியம் பண்றவங்க தெரிய வேண்டியது. பெரிய பெரிய ஊழியர்களுக்கு தெரிய வேண்டிய ட்ரூத்து. அடுக்கடுக்கா சொல்றாரு. நாளை என்ன பண்ணியும் எழுப்புதல் வராட்டா கூட முயற்சியை மட்டும் நம்ம விட மாட்டோம். முயற்சி விடவே மாட்டோம். கர்த்தர் நல்லவர். பட் இதுதான் ட்ரூத்து. ஏன் அப்படின்னா மணிமுகுடமான ட்ரூத் என்னன்னா எழுப்புதல் நடக்கணும் நடக்கணும் அப்படின்னு எழுப்புதல் மேல உங்களுக்கு இருக்கிற அக்கறையை விட பல கோடி மடங்கு தேவனுக்கு இருக்கு. இந்த ட்ரூத் நமக்கு தெரியாதனாலதான் நம்ம அக்கறை காமிச்சாதானே அவர் எழும்புவாரு. இப்படி வந்துச்சு. தப்பு தப்பு தப்பு. இதெல்லாம் இயேசு காலத்திலயும் பார்த்தாச்சு, அப்போஸ்தலர் காலத்திலயும் பார்த்தாச்சு. அவருக்கு அக்கறை இருந்துச்சுங்கிறது தான் தெளிவா தெரியுது. இங்க அக்கறை கிடையாது. அவருக்கு அக்கறை இருந்துச்சு. அதான் இயேசுவின் காலத்துல எழுப்புதல் வெடிச்சிச்சு. அப்போஸ்தலர் காலத்துல எழுப்புதல் தானா வெடிச்சிச்சு. அதனால முதல்ல நம்ம புரிய வேண்டிய ட்ரூத்து, நம்ம ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறோம், அதுல அவருக்கு அக்கறை ஜாஸ்தி. இந்த பாயிண்ட் நல்லா உள்ள வரணும். அதுல அவருக்கு அக்கறை ஜாஸ்தி. அப்பலாதான் இங்க கொதிக்கிறது அடங்கும். 100 டிகிரி செல்சியஸ் 0க்கு போகும். கொதிக்கிறதே ஸ்டாப் ஆகும். கர்த்தர் நல்லவர். சாத்ராக், மேசாக், ஆபேத், நேகோ இவங்களை 7 மடங்கு எரிகிற அக்கினி சூளையில தூக்கி போடுறதுக்கு தூக்கிட்டு போனாங்க இல்லையா, அவங்க அந்த தீயில விழாமையே செத்து போயிட்டாங்க. தீயில விழாமையே செத்து போயிட்டாங்க. தீயில விழல அவங்க. தீயின் தாக்கமே அவங்கள கொன்றுச்சு. யார யார சாத்ராக்க தூக்கி கொண்டு போனவங்க தீயில விழாமே செத்து போயிட்டாங்க. ஆனா தூக்கி கொண்டு போகப்பட்டவங்க தீயில விழுந்தும் சாகல. தீயில விழுந்தும் சாகல.
என்னடா அற்புதம் அது! சா தூக்கி கொண்டு போனவங்கள விட இவங்க பராக்கிரமசாலியா? ராஜா சொல்றான், பராக்கிரமசாலிகள எழுப்பி போங்கடான்னானாம். தூக்கிட்டு போங்கடா இவங்கள. ஏனோ தானோன்னு ஆட்கள அவரு அனுப்பல ராஜா. பராக்கிரமசாலிகள். தூக்கி கொண்டு போங்கன்னாங்களாம். ஆனா பராக்கிரமசாலிகளுக்கே நடுக்கம் குடுத்துருச்சு. என்னடா பண்றது? 7 மடங்கு எரிச்சிட்டு இருக்கு. நம்ம உடம்பு முதல்ல தாங்குமா? ராஜாவின் கட்டளை தீவிரமா இருந்ததுனால, அத ஒண்ணுமே பேச முடியாம தூக்கிட்டாங்களாம். ஆள தூக்கி கொண்டு போயிட்டாங்களாம். தூக்கி கொண்டு போனவங்கள தீயில விழாமயே செத்து போயிட்டாங்க. தூக்கி கொண்டு போகப்பட்டவங்க தீயில விழுந்து சாகல. பராக்கிரமசாலிங்கிறதுனால இல்ல. பராக்கிரமசாலியோட அவங்க ஆதரவு அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால அவங்க தீயில விழுந்தும் சாகல. இதெல்லாம் நேச்சரா அப்படியே நடந்த ஒரு சம்பவம். கண்கூடா பார்க்குறான் ராஜா. யார்ரா அது நாலாதாள சுத்துறாங்க? எத்தன பேர தூக்கி போட்டீங்க? 3 பேரும் சாகல. எக்ஸ்ட்ரா ஒரு டிக்கெட் தெரியுது. என்னது? அப்படிங்கிறான். கண்கூடா பார்க்குறான். என்னமோ நடக்குதுன்ட்டு. அவ்வளவு தீ அடர்த்தி நடுவுல இந்த உருவங்கள் எப்படி தெரிஞ்சுச்சு ராஜாக்கு? குபு குபு குபுன்னு தீ எரியுது சூளையில. தீ தான் தெரியணும். கம்ப்ளீட்டா தீ மறைச்சிரும். இது எப்படி தெரிஞ்சுச்சு? 4 பேருக்கு தெரியுது. எப்படி ராஜா தெரிஞ்சுச்சு? எவ்வளவு டிரான்ஸ்பரண்டா பார்க்குறாரு. 4 பேரும் அப்படியே இருக்காங்களேடா! ஆமென். முட்செடிய சுற்றிலும் மோசே ஆடுகள வனாந்தரத்துல மேய்ச்சிட்டு இருந்தார் இல்லையா? அப்ப முட்செடி அக்கினியினால் எரிந்தும் வெந்து போகாதிருக்கிறது. ஆட அவன் பாட்டுக்கு மோசே மேய்ச்சிட்டு இருந்தான். மேய்ச்சிட்டு இருக்கும்போது, திடீர்னு ஒண்ணு முள்ளு மரம். ஆனா தீ எரியுது. ஆனாலும் முள் மரம் அப்படியே இருக்கே. தீ எரியுது. சாத்ராக் உள்ள விழுந்தான். ஆனா சாத்ராக் அப்படியே இருக்கிறானே. தீ எரியுது. ஆனா முள்ளு மரம் அப்படியே இருக்கே. அப்படிதான் நடந்துச்சு. இந்த மாதிரி அந்த முள் செடிய சுற்றிலும் ஃபயர் ப்ரூஃப் கோட்டிங் அவர் கொடுத்திருக்கிறாரு. என்ன கோட்டிங் அது? ஃபயர் ப்ரூஃப் கோட்டிங். முள்ளு மரம் அப்படியே இருக்கும். ஆனா சுத்தி தீ எரியும். முள்ளு செடிக்கும் தீக்கும் இடையில ஒரு கோட்டிங். இதே தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சுத்தி ஒரு கோட்டிங் இருந்துச்சு. தீயின் வாடை கூட அவங்க மேல படலையாம். ஒரு மயிர் கூட கருகலாம். எவ்வளவு பெரிய கோட்டிங் கவனிங்க. எப்படி கோட்டிங் ஆயிருக்குன்னு பாருங்க. இவங்க உடம்ப தேவன் ஸ்ட்ரென்தன் பண்ணல. முட்செடிய பலப்படுத்தல. முட்செடிக்கும் தீக்கு நடுவுல ஒரு கோட்டிங். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ நடுவுல ஒரு கோட்டிங். என்ன கோட்டிங் அது? ஃபயர் ப்ரூஃப். நீங்க என்ன சொல்றீங்க இல்லையா? இது வாட்டர் ரெசிஸ்டன்ஸா? இந்த 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 போர்டு, இந்த டோரு, இது வந்து ஃபயர் ப்ரூஃப் போர்டா? எல்லாம் கேட்குறீங்களா? அதான் அது. ஃபயர் ப்ரூஃப் கோட்டிங். தீ அவங்கள தொடல. அந்த கோட்டிங்கோட ஸ்டாப் ஆகுது. ஆமென். இந்த ஆச்சரியம் எப்படி அதாவது தேவன் அவருடைய சயின்ஸ்ல பண்றாருன்னு சொல்ல வரேன் நான். மேஜிக் இல்ல அது. அங்க ஒரு சயின்ஸ் அப்ளை பண்ணாரு. அந்த சயின்ஸ் என்னன்னு நான் சொல்றேன். அங்க ஒரு சயின்ஸ் இருக்கு. கோட்டிங் போடுறாரு. வித்தின் எ செகண்ட்ல கோட்டிங். ஒண்ணுமே இல்லாம எந்திச்சு வெளிய வராய்ங்க. இத வந்து நம்ம லாங்குவேஜ் சொன்னோம்னா, தேவன் சுற்றிலும் வேலி அடைத்தார். இதத்தான் நம்ம அந்த லாங்குவேஜ்ல பேசுறோம். நான் என்ன வேலிங்கிறத பேசுறேன். சாத்ராக்கை சுற்றிலும் தேவன் வேலி அடைத்தார். தீ பற்றவில்லை. சாத்ராக்கை பற்றி பிடிக்கவில்லை. நம்ம அடிப்பிரசங்கம் பண்றாங்க இல்லையா? என்ன வேலின்னு சொல்றேன் நான். யோபையும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் சுற்றி நீ வேலி அடிக்கவில்லையோ? வேலி அடிச்சாரு. அங்க வேலி போட்டிருந்தாரா?
ஸ்பிரிச்சுவலா என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதை வந்து லிட்டரலா எடுக்கக்கூடாது. நீங்க பிசிக்கலாவும் எடுக்கக்கூடாது. ஸ்பிரிச்சுவலா எடுத்தீங்கன்னா எழுந்துரு. என்ன வேடி? தேவனுடைய செயல் என் கூடாரத்தின் மேலே இருந்தது. யோபே சொல்றார். அப்பொழுது தேவனுடைய செயல் என் கூடாரத்தின் மேலே இருந்தது. எப்ப இருந்தது? நல்லா இருந்த போது. மோசேயை சந்திக்கும் போதே ஃபர்ஸ்ட் தேவன் மோசையை சந்திக்க வர்றாரு. சந்திக்கும் போதே அற்புதத்தோட தான் சந்திக்கிறாரு. மோசே மோசேன்னு வானத்திலிருந்து கூப்பிடல. ஆபிரகாம் கூப்பிட்ட மாதிரிலாம் அப்படிலாம் கூப்பிடல அவரு. இவெல்லாம் பெரிய ஆளு அப்படிலாம் கூப்பிடல அவரு. ஆடை மேய்ச்சிட்டே இருக்கிறாரு. வழக்கமா பண்ற வேலை அது. ஆடை மேய்ச்சிட்டே இருக்கும்போது திடீர்னுட்டு அட்டன்ஸா திருப்புறாரு. நாடா தீ எரியுது. இந்த அற்புத காட்சியை நான் கிட்ட போய் பார்ப்பேன். எப்படி சிந்தி இழுக்கிறாரு கவனிச்சிங்களா? யார என்ன வேலை போட்டு இருக்குன்னு அவர் தெரியும். அபிரகாமே கூப்பிட்டா போதும். மோசையும் கூப்பிடக்கூடாது. இப்படி காட்டணும். சீன் காமிச்சதான் வருவாரு. சகலகலா வல்லவர் அவர். என்னன்னு பார்ப்பாரு. நம்மளே மீறி எரியுதுடா தீ. பார்க்க வராது. கிட்ட போய் பார்ப்பாராம். தொட்டு பார்த்தாலும் பார்த்துருப்பான். அங்கதான் போயிருப்பான். இது எப்படி இது அப்படின்னு. அற்புத செடியா இருக்கேன்னு வர்றாங்க. வந்து கர்த்தர் பிடிச்சிட்டாரு. மோசே நெல்லு. உன்னை கூப்பிடத்தான், உன்னை இழுக்கிறத வேலை பண்ணேன் நான். இங்க வா. அப்ப எப்ப போல எந்திரிச்சு குளிச்சு பல் தேய்ச்சி சாப்பிட்டு வேலைக்கு போறாரு மோசே. மோசேக்கு தெரியாது அன்னைக்கு தேவன் தம்மை சந்திப்பார் என்று. தான் தேவனுடைய இடைப்படுதல்கள். எப்ப நம்ம பக்கம் உள்ள வருவார், நம்ம லைன்ல கிராஸ் ஆவார்னே தெரியாது. கிராஸ் ஆவார் டக்குன்னு. அவர் எப்ப போல வழக்கமா வேலை போயிட்டு இருக்கிறாரு. இது நம்ம வேலை அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் சந்திக்கிறாரு. முதல் சந்திப்பே அற்புதம். அப்ப அற்புத காட்சியை காமிச்சு மோசேக்கு அற்புத காட்சியை காமிச்சு ஊழியத்துக்குள்ள பிடிச்சு போட்டாரு. மோசையை அங்க பிடிச்சாரு. மோசையை கொண்டு நிறைய அற்புதம் பண்ண போறாரு. ஆனா அவனை கூப்பிட்டதே அற்புதத்தை வச்சுதான். ஆமென். ஒரு விஷயத்துக்கு அவரே நம்மகிட்ட நேரா வராருன்னா மேட்ரு சீரியஸ்னு அர்த்தம். தூதனை அனுப்பலாம், சொப்பனத்தை அனுப்பலாம். ஆனா நேரம் அவரே வராரு அப்படின்னா மேட்ரு அவ்வளவு முக்கியம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏசையாட்ட நேரா வந்திருக்கிறாரு, பவுல்கிட்ட நேரா அவரே வராரு, மோசிட்ட அவரே நேரா வராரு, ஆபிரகாம்கிட்ட நேரா அவரே வராரு. எத்தனை பேர்ட்ட தூதன் அனுப்பி வைக்கிறாரு, எத்தனை பேருக்கு சொப்பனத்தை வந்து முடிச்சுக்கிறாரு. யோசிப்புக்கெல்லாம் சொப்பனத்தை கொடுத்தாரு, முடிச்சுக்கிட்டாரு. ஆனா இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நேராவே வராரு. அவரே நேரா வராரு. வேலையை விட்டுட்டு ஸ்தானத்தை விட்டுட்டு நம்ம ஒரு ஆளுன்ட்டு மோசேன்னு வராரு. அபிரகாம் வராரு. பவுல் முள்ளில் மதிக்கிறது உனக்கு கடினமாம், அவரே வராரு. அப்படின்னா மேட்டர் சீரியஸ், மேட்டர் ரொம்ப முக்கியம். அவர் நேரா சந்திச்ச ஆட்களுடைய ஊழியத்துல பாருங்க, ரொம்ப முக்கியமா இருப்பாங்க அவங்க. மேட்டர் முக்கியம். நேரா வருவாரு. நேரா வாங்க ஆண்டவரே, தேவைப்பட்டா வருவார். தேவைப்பட்டா வருவார். நீ சொல்ல வேண்டியதான், வருவார். மோசே ஜெபம் பண்ணியா வந்தாரு, ஆபிரகாம் ஜெபம் பண்ணியா வந்தாரு, வருவார் அவரு. ஆமீன் சொல்லுங்க. என்ன சொன்னேன்? நேரா வருவாரு. கர்த்தர் நல்லவர். கடைசி வரைக்கும் யோபின் சிநேகிதர்கள் சாதிச்சது, யோபுடைய சிநேகிதர்கள் 3 பேர் வந்தாங்க இல்லையா? கடைசி வரைக்கும் யோபுட்ட சாதிச்சது என்ன? உன்னுடைய இந்த படுமோசமான நிலைக்கு காரணம் நீதான். அவங்க சாதிச்சது இதுதான். உன்னுடைய இந்த கேடுகெட்ட நிலைமைக்கு, இந்த தரங்கெட்ட நிலைமைக்கு, தரந்தாழ்ந்து போன நிலைமைக்கு, இவ்வளவு மோசமான நிலைமைக்கு காரணம் நீ மாத்திரமே. கடைசி வரைக்கும் எண்டு வரைக்கும் அவங்க ஃபைனலா சாதிச்சு முடிச்சது
கடைசியா 4வது ஒருத்தன் கூட ஜாயின் பண்றான். அவனா மாத்த சொல்லுவான் பார்த்தா, அவனும் அதே தான் சொல்லிட்டு போயிட்டான். நீ தான் யோபு. நீ தான். வீடு இடிஞ்சதுக்கு நீ தான். பிள்ளை செத்ததுக்கு நீ தான். பரு வந்ததுக்கு நீ தான். மாடு, ஒட்டகம் அழிஞ்சதுக்கு நீ தான். நீ மட்டுமே காரணம். கடைசி வரைக்கும் சாய்ச்சாங்க. கடைசி வரைக்கும் சாய்ச்சாங்க. ரொம்ப முக்கியம் நான் சொல்றது. கொஞ்சம் கூட அவங்க பிடி கொடுக்கல. மாத்திக்கவே இல்ல. யோபுனுடைய பிடிவாதத்தை பார்த்து அவங்க கொஞ்சம் கூட மனம் மாறல. ஆஹாஹா. நீ என்னதான் மனச கல்லாக்கிட்டு சொன்னாலும் நீதான் காரணம். இது யோபின் சிநேகிதர்கள் சாதிச்சது. கடைசி வரைக்கும் யோபு இந்த நிலைமைக்கு யாரு காரணம்னு சாதிச்சாரு? யாரு? ம்? யாருமா? சிஸ்டர் சொல்லுங்க. என்னுடைய இந்த பரு நிலைமைக்கு, என்னுடைய இந்த ஒட்டகம்லாம் அழிஞ்ச நிலைமைக்கு, என் பிள்ளைகள் எல்லாம் செத்து போன நிலைமைக்கு கர்த்தர் தான் காரணம்ட்டு யோபு சாதிச்சாரு. தப்பான ஆளா இருந்து தப்பான ஆளா இருந்து யோபின் வாழ்க்கை நாசமா போயிருந்தா. யோபு ஒரு தப்பான ஆளு. கேரக்டர் சரியில்லை. நடவடிக்கையே விளங்கல. ஐயோ மோசமான வட்டிக்காரன் மாடி. அந்த மாதிரி ஒரு கேரக்டரா இருந்து யோபின் வாழ்க்கை இவ்வளவு படு மோசமாயிருந்தா அதுக்கு காரணம் யாரு? 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 சிஸ்டர் சொல்லுங்க. யோபு தப்பான ஆளா இருந்து சரியில்லாத கேரக்டரா இருந்து யோபின் வாழ்க்கை இவ்வளவு நாசமா போயிருந்தா அது காரணம் யாரு? யோபு தான் காரணம். இது வந்து அக்செப்டபிள். ஆனா யோபு சரியான ஆளா இருந்து யோபின் வாழ்க்கை அப்படி நாசமா போனா அது காரணம் யாரு? யோபு இல்ல. இதுலதான் யோபு ஸ்ட்ராங்கா இருந்தான். நான் சரியான ஆளா இருக்கும்போது தான் என் வாழ்க்கை அப்படி நாசமா போச்சுன்னா. அவங்க சொல்றாங்க, நீ தப்பான ஆளா இருந்திருக்க, அதான்டா வாழ்க்கை நாசமா போச்சுங்கிறாங்க. அதான் உனக்கு இந்த அடி அப்படிங்கிறாங்க. இவன் சொல்றான், அடே நான் சரியான ஆளா இருக்கும்போது தான்டா இந்த அடி வாங்கியிருக்கேன்டா அப்பா டே அப்படிங்கிறாங்க. யோபு. நம்முடைய பாவங்களின் நிமித்தம் இயேசு இவ்வளவு பாடுகளை பட்டார். நம்பலாமா? சுவிசேஷம் என்னதுதான் சொல்லுது? நம்முடைய பாவங்களின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து இவ்வளவு பாடுகளை பட்டார். இத்தனை பாடுகள் எதற்காக ஆண்டவரே? நீசனான எனக்கல்லவா சொல்றாங்களா? என்னுடைய பாவங்களின் நிமித்தம் இயேசு இவ்வளவு பாடுபட்டார். நாம் எல்லாரும் அறிஞ்ச சத்தியம். ஆனா யோபு தன்னுடைய உத்தமத்து நிமித்தம் இவ்வளவு பாடுகளை பட்டார். எங்க எதோட எப்படி கனெக்ட் பண்றாரு பாருங்க. நானா எழுதுனது? என் கற்பனையாது? நம்முடைய பாவங்கள் நிமித்தம் இயேசு இவ்வளவு கஷ்டப்பட்டார், இவ்வளவு பாடுபட்டாரு. யோபு தன்னுடைய உத்தமத்து நிமித்தம் இவ்வளவு பாடுகளை பட்டார். நம்முடைய பாவங்கள் இயேசுவை கஷ்டப்படுத்தினது. யோபினுடைய உத்தமம் அவனை கஷ்டப்படுத்தினது. கர்த்தரே சொல்றாரு, உத்தமனும் சன்மார்க்கனும். அவர்தான் சாட்சி சொன்னாரு. சாட்சி மனுஷன் சொல்லல, கர்த்தர் சொன்னார் யோபு குறித்து. அப்ப உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் அப்படிங்கிற சாட்சி அப்படி அவன் வாழ்ந்தது சுரண்ட வச்சிருச்சு. சரிங்களா? கஷ்டத்தை பொறுத்து கொள்றதே பெரிய கஷ்டம்.
கஷ்டமா சிஸ்டர்? பொறுத்துங்க. அதை சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். கஷ்டத்தை, நம்முடைய கஷ்டங்களை தாங்கிக்கிறது, பொறுத்துக்கிறது, சகிச்சுக்கிறதே ஒரு பெரிய கஷ்டம். கஷ்டம் தானே? அந்த கஷ்டங்களின் மத்தியில விசுவாசத்தை தக்க வச்சுக்கிறதுங்கிறது அதோட பெரிய கஷ்டம். ஸ்பீக்கிங் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். கஷ்டத்தை தாங்கிக்கிறது ஒரு கஷ்டம்னா, அந்த கஷ்டங்களின் நடுவுல நம்முடைய விசுவாசத்தை பிடிச்சு வச்சுக்கிறது, தக்க வச்சுக்கிறது பெரிய கஷ்டம். இதை யோபு டிட்டோவா அனுபவிச்சார். யோபு சொத்து போயிடுச்சு, பெத்த பிள்ளைய செத்து போயிட்டாங்க, கெட்டின மனைவி தூண் துப்பிட்டா, தாகத்துக்கு பத்தாக்குறைக்கு உடம்புல ஆரோக்கியம் போச்சு, எச்சம் முழுங்க முடியாம எல்லாமே முடியல, எச்சம் கூட முழுங்க முடியல, உட்காந்தா இந்த பக்கம் உள்ள பரு வலிக்குது, படுத்தா முதுகு இருக்க பரு வலிக்குது, இங்கிட்டு திரும்பினா இங்கிட்டு சொரியுது, இங்கிட்டு திரும்பினா இங்கிட்டு சொரியுது, எப்படா படுப்போம் பார்த்தா நைட்டு வந்தா படுக்க முடியல, எப்படா எந்திரிப்போன்னு பார்த்து எந்திச்சு உட்காந்தா பகல் வந்தா உட்காரவும் முடியல. கஷ்டம். தாகமா இருக்குப்பா, தண்ணி தப்பான்னு கேட்குறான் வேலைக்காரன்ட்ட, வீட்டு வேலைக்காரன்ட்ட. சும்மா கடை கம்முங்கட அப்படிங்கிறான் அவன். டே 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 கொஞ்சம் தண்ணி ஓடுறா, ப்ளீஸ்ரா, வரழுதுரா அப்படிங்கிறான் யோபு. தரேன் தரேன். யோபு அப்படி எழுதுறாரு. என் வேலைக்காரனை கெஞ்ச வேண்டியதாயிற்று. யோபு எழுதுறாரு. சரி கொஞ்சம் காத்தோட்டமா வெளியே போன்ட்டு இப்படியே நடந்து போனா, சின்ன பிள்ளை வந்து காலை வச்சு விளையாடுறாங்க, தட்டி விளையாடுறாங்க, டம்டன் விழுவுறான், என்னை வச்சு விளையாடுறாங்க. நான் இப்படி போயிட்டு இருக்கும்போது பெரியவங்க உட்காந்துருக்காங்க, என்னை வச்சு பழமொழி மாதிரி பேசுறாங்க, நான் கூசாம பேசுறாங்க, என்னை பார்த்தா ஒதுங்கிக்கிறாங்க, மதிப்பு மரியாதை போச்சு சமுதாயத்துல. எவ்வளவு கஷ்டம். அவர் சொல்றாரு, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? இது பூரா அவர் படுற கஷ்டம். இவ்வளவு உடம்பளவுலையும் கஷ்டம், மனதளவுலையும் கஷ்டம். யோபு உடம்பும் கஷ்டப்படுத்துது, மனசையும் கஷ்டப்படுத்துறாங்க. இவைகளின் மத்தியில 3 நல்லவங்க வந்தாங்க. யாரு? நல்ல நண்பர்கள் வந்தாங்க. அவங்க விடுற ஒவ்வொரு அம்பையும் எடுத்து எடுத்து போட்டு, யோபுட்ட ஒரு விசுவாசம் இருந்துச்சு இல்லையா? அவர் என்னை கொன்று போட்டாலும் அதை தக்க வைக்கிறதுக்கு அவர் பட்ட பாடு எனக்கு நல்லா தெரியும். அதான் சொல்ல வந்தேன். கஷ்டத்தை பொறுத்துக்கிறது ஒரு பெரிய கஷ்டம்னா, அந்த கஷ்டத்தின் நடுவுல நம்முடைய விசுவாசத்தை விட்டுறாம புடிச்சிட்டு அப்படியே நிக்கிறது பெரிய கஷ்டம். யோபு அதை அனுபவிச்சார். பெரிய கஷ்டம். யோபு என்ன சொல்ற, ஃபீல் பண்ணி பேசுறேன். ரொம்ப கஷ்டம். யோபு பரு வந்துச்சு, இழந்துட்டாரு, இதைத்தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இவ்வளவு இழப்புகள்ல, இவ்வளவு கஷ்டங்கள் மத்தியில அவர் இன்னொரு கஷ்டத்தை பட்டாரு, கண்ணு தெரியாம. என்னடா என்னடா நான் தப்பு பண்ணலையாடா, தப்பு தப்பு பண்ணிருப்போம், இல்லடா இவனை தப்பு பண்ணடா. தான் உத்தமன்கிறத அந்த ஃபெய்த்தை தக்க வைக்கிறதுக்கு படாபடுபட்டாரு. அதான் சொல்ல வரேன் நான். அவங்க கர்த்தரை குறை சொல்ல வரல. அவங்க கர்த்தரை விடு, யோபின் மனைவி தான் கர்த்தரை விடுன்னா. ஆனா இவங்க கர்த்தரை விடுன்னு சொல்ல வரல. மாறாக, நீ இன்னும் உத்தமத்துல இருக்கியோ, நீ பாவி, நீ சரியில்லைன்னு சொல்றோம். நான் சரியான ஆள் தானே, நீ சரியில்லை, சரியான ஆள் தானே, நான் என்ன தப்பு பண்ணேன், சரியான தானே, நம்மளும் குழப்பறாங்க, சரியான தானே. இதை அவன் இந்த ஃபெய்த்தை அவன் தக்க வைக்கிறதுக்கு பலபாடுபட்டான். இந்த ஃபெய்த்தை அவ்வளவு கஷ்டப்பட்டான். 10 பேர் சேர்ந்து சொல்றாங்க, இவன் ஒரு ஆள் இல்லைங்கிறான், எவ்வளவு தாக்கு பிடிக்க முடியும்? 10 பேர் கான்பிடண்டா சொல்றீங்க, உனக்கே தெரியாம நீ பயங்கரமான பாவம் பண்ணியிருக்க, இல்லாட்டினா இதை செய்யவே மாட்டார்ப்பா. சன்மார்க்கன் அதம்பானது எப்போ கேட்கிறாங்க. சன்மார்க்கன் அதமானது எப்போ? சர்வல்லவரை குற்றம் பிடிக்கிறீரோ? ஐயோ,
இந்த நிலைமைக்கு நீ சரியில்ல. நீ சரியில்லாதனால குடும்பம் நாசமா போய் கிடக்கு. பிள்ளை செத்தே போயிட்டான். உடம்பே போச்சு. நீ சரியில்ல. இத நீ ஒத்துக்கிட்டு மனம் திரும்புனா, திரும்ப அவர் உன்னை சாங்கோபாங்கம் ஆக்குவார். திரும்ப உன்னை சுத்த பொண்ணாக்குவார். திரும்ப அது நான் சரியில்லையோ? இருக்கலாமா? இல்ல போல சரியா தான் இருக்கு. அவன் எந்த அளவுக்கு குழு சந்தேகப்பட்டு, சந்தேகப்பட்டு, சந்தேகப்பட்டு நின்றுப்பான். இல்லடா, இல்ல. நான் சரியா இருக்கும்போது தான்டா அப்படி நடந்திருக்கு. நான் தப்பான ஆள் கிடையாதுடா. நான் தப்பா இருந்தனால இந்த அடி வாங்கல. நான் சரியா இருக்கும்போது தான் அடி விழுந்துச்சு. நம்பி தொலைங்கடா. இல்ல, நீ அடகு வாங்கியிருக்கிற. நீ திருப்பி தரல. உன்னை பணம் கட்டிருக்காங்க. நீ ஏமாத்தியிருக்கிற. உன் முன்னாடி எலி ஒண்ணு போயிருக்கிறான். அவனுக்கு நீ போர்வ தராம அவன குளிர குளிர விட்டுட்டு நீ வேடிக்கை பார்த்துருக்கிற. குளிர்ல பாவம் அவன். சரியில்லடா. திரும்ப திரும்ப அவன் வச்ச பாயிண்ட் நீ சரியில்லடா. யோபு சொல்றான், இல்ல நான் சரிதான். இந்த விசுவாசத்த அவன் தக்க வைக்கிறதுக்கு என்ன பாடுபட்டிருப்பான். கஷ்டம் ஒரு பக்கம் பரு சுரண்ட சொல்லுது. இன்னொரு பக்கம் நான் சரியில்லைங்கிறானே சரியா இருக்கும்போது, நான் சரியில்லைங்கிறானே சரியா தான் இருக்குமா? இல்லையே நான் எங்கடா தப்பு பண்ணேன்? சரியா தான் இருக்கேன். பயங்கரமான எப்பப்பா! யோகமா இருக்க முடியாது. இருக்க முடியாது. கஷ்டத்தையே தாங்கிட்டாருன்னு பார்த்தா, இன்னொரு கஷ்டத்த போட்டு வாட்டுது அவர. தூங்கும்போதெல்லாம் தனியா தூங்கும்போதெல்லாம் ஒரு வேளை சரியா இருக்குமா? சரியா இருப்பலாம் மன்னிப்பு கேட்டுருமா? இல்லையே நம்ம எங்க என்னத்த மன்னிப்பு கேட்க? நம்ம சரியா தானே இருந்தோம். என்ன இப்படி சொல்றாய்ங்க? இல்ல நான் சரியா தான் இருந்தேன். நான் சரிதான்டா ஏச்சு காலம் சரின்ட்டான். பகல ஃபுல்லா சந்தேகப்படுத்துறாய்ங்க. நைட்டு யோசிச்சு சந்தேகப்படுறான். காலைல சரிதான்டா நானு அப்படிங்கிறான். இதான் நடந்துட்டே இருக்கு. திரும்ப திரும்ப தக்க வைக்கிறான். உத்தமனும் சன்மார்க்கன்னு சொன்னாரு கர்த்தரு. கடைசி வரைக்கும் உத்தமத்துல நிக்கிறான். நான் உத்தமன் தான்டான்ட்டான். ஆமென். இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு. பைபிள்ல வெளியே கிடையாது. தேடிறாய்ங்க போய். இதெல்லாம் உள்ளுக்குள்ள யோபுவினுடைய மனசு என்ன பாடுபட்டிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. அவன் என்னென்ன பண்ணியிருக்காய்ங்க பாவம். இந்த ஒத்தாள் என்ன பண்ணுவான்? நம்மலாம் என்ன ஆயிருப்போம்? உண்மையிலேயே நம்ம ஒரு ஆள் மட்டும் இப்படி நடந்து, உலகம் நல்லா இருந்துச்சுன்னா, என்ன நெனச்சிருப்போம்? ஆமா ஆண்டவரே, இந்த மகா பாவியை மன்னிப்பீராக. டக்குன்னு ஒத்துக்குவோம். ஏதோ நான் பாவம் பண்ணியிருக்கலாம். என்னைய இப்படிதான் பேசுவோம் நம்ம. தன்னுடைய உத்தமத்துல தெளிவா இருந்தான். ஏன்னா தப்பு பண்ணல. தெளிவா இருந்தான். இந்த தெளிவு தான் நமக்கு வேணும்.